ஹலோ ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு த ட்ரேடிங் அனலிஸ்ட் யூடியூப் சேனல். நம்ம இந்த வீடியோ என்ன பண்ண போகிறோம்னா, எப்பயும் போல் கிரிப்டோ அனலிஸ்ட் தான். இப்போ கொஞ்சம் மிட் டே அனலிஸ்ட் தான். ஓகேவா, டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். காலைல வந்து நம்ம சொல்லியிருப்போம் ஆல்ரெடி. பட் மார்க்கெட் பார்த்தா கொஞ்சம் அப் நம்ம நினச்சதோட எப்படி சொல்கிறது, மூவிங் ஆவரேஜ் இருந்தால் கட்டும். ஆமாம், 43,000 கிட்ட நம்ம சொல்லியிருந்த லெவலில் கொஞ்சம் மூவ் ஆயிடுச்சு. 200 பாயிண்ட்ஸ் பார்த்தா கடைசியில் பார்த்தா 300 கிட்ட, 300 கூட சொல்ல முடியாது. கரெக்டான லெவல் பார்த்தீங்கன்னா எத்தனை பர்சன்ட் மேலே ஏறிட்டான்னா 358 ஏறிட்டான். ஸோ அதனால் கொஞ்சம் எப்படி சொல்கிறது, ஸ்டாப் லாஸ்ன்ற மாதிரி நம்ம போட்ட ப்ராஃபிட் ஆர்டர் வந்து ஓரளவுக்கு எடுத்துக்கிச்சு. கரெக்டாக தான் நம்ம இப்போ அனலைஸ் பண்ணிக்கிறோம். கொஞ்சம் இதுவாகிடுச்சு. அதுக்கடுத்து நம்ம சொல்லியிருந்தோம் 200 கிட்ட வந்து திரும்பி ஒரு எம் பேட்டர்ன் க்ரியேட் ஆச்சுன்னா, அப்படி பாருங்கள், இப்படி ஒரு எம் பேட்டர்ன் க்ரியேட் ஆச்சுன்னா நம்ம செல் பண்ணலான்னு. இங்கே பாருங்கள், எம் பேட்டர்னா இப்போ கூட ஒன்றும் ப்ராப்ளமேட்டிக் இல்லை, செல் பண்ணலாம். இப்போ செல் பண்ணிவிட்டு இதோட ஸ்டாப் லாஸ் வந்து நம்ம இங்கே வைக்கலாம். ஓகேவா, அதுக்கடுத்து நம்ம எப்பயும் போல் காலில் அனலைஸ் பண்ண மாதிரி தான் ஃபர்ஸ்ட் டார்கெட், செகண்ட் டார்கெட், தேர்ட் டார்கெட், இந்த மாதிரி வந்து நம்ம வந்து எப்படி சொல்கிறது நீடிச்சுக்கலாம். ஓகேவா, இது வந்து எப்பயும் போல் வீடிக்ஸ் அனலைஸ் நம்ம ரொம்ப அதை அனலைஸ் பண்ணல, ஏன்னா ஆல்ரெடி நம்ம அனலைஸ் பண்ணது தான். ஸோ அதனால் வந்து நான் வந்து ரொம்ப அனலைஸ் பண்ணல. ஓகே, இப்போ வந்து நம்ம அடுத்து கிரிப்டோக்குள்ளே போமா. 1 மினிட். ஓகே, ஸோ ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் ஆச்சு. அடுத்து வந்து பிடிசிக்கு அடுத்து நம்ம பார்த்தா GFTUSDT.P தான். இதை அனலைஸ் பண்ண போகிறோம். நம்ம வந்து இது வந்து நேற்று தான் பார்த்தோம். இது பையிங்கில் சொல்லிடணும். நம்ம நினச்ச மாதிரி வந்து ஆல்மோஸ்ட் பையிங் நல்லா ஏறணும். பட் மறுநாளே பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் 3.58 ஆல்மோஸ்ட் 4% மேலே ஏறினான். பட் மறுநாளே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் கீழே இறங்கிட்டான். பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பியரிஷ் என்கல்ஃபிங் பேட்டர்ன். இப்போ ஒன்றும் இப்போ பியரிஷ்க்கு வந்துட்டான். ஆல்மோஸ்ட் பேட்டர்ன் உடைய இடத்துல வந்து பியரிஷ் பேட்டர்ன் காமிச்சிது. ஸோ அதனால் வந்து நம்ம வந்து இப்போ செல்லிங் பார்க்கலாம். மோஸ்ட்லி செல்லிங் பார்த்தீங்கன்னா நம்ம எப்பயும் போல் வந்து ஃபஸ்ட் டார்கெட் வந்து இந்த லெவல் தான். அதுக்கடுத்து மெயின் டார்கெட் பார்த்தீங்கன்னா இந்த லெவல். ஓகேவா, நம்ம டேயில் பார்த்தாச்சு. டேயில் பர்ஃபெக்ட் ஆகுது. டேயில் பார்த்தா மூவிங் ஆவரேஜும் நமக்கு ஃபேவராக தான்ங்கிறாங்க, ஒன்றும் ப்ராப்ளமேட்டிக் இல்லை. அண்ட் தென் 4 ஹவர்ஸ் பாருங்களா. 4 ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எப்படி சொல்கிறது, ஒரு பேட்டர்ன் இந்த மாதிரி. கடைசி இந்த ஸ்விங்கை வந்து கிராஸ் பண்ணலை, இந்த ஸ்விங்கும் கிராஸ் பண்ணல. கீழே பார்த்தீங்கன்னா லோ. ஸோ இதே ஒரு நல்ல பேட்டர்ன் தான். கீழே இறங்கிறதுக்கான ஒரு நல்ல சைன் தான். ஸோ நம்ம மோஸ்ட்லி வந்து கீழே வந்து இது பண்ணலாம். செல்லிங்க்கு போகலாம் GFTUSDT.P. ஓகேவா, 4 ஹவர்ஸும் ஓகே. 1 ஹவர்ஸில் பார்த்துருவோம். ஒரு தடவை 1 ஹவர்ஸில் இங்கே ஒரு சப்போர்ட் இருக்குது. பட் மல்டிபிள் டைம்ஸ் வந்து சப்போர்ட் வந்து அட்டாக் பண்ணனால மோஸ்ட்லி வந்து சப்போர்ட் வந்து பிரேக் அவுட் ஆகிடும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா XNO. நம்ம போடுறதுக்குள்ளே மார்க்கெட்டில் மேலே போயிட்டாங்க. சரி விடுங்க. பேசின்னு இருக்கும்போது நம்ம பையிங்காக பார்த்துருந்தோம் இந்த லெவல்கிட்ட. ஸோ திரும்பி வந்து இந்த லெவல் வந்து ஹிட் பண்ணுவான் அப்படின்னு பார்த்தோம். பட் இப்போ பேரிஷ் மார்க்கெட் ஆகுது. ஸோ வந்து நம்ம அதனால் வந்து கொஞ்சம் எப்படி சொல்கிறதுனா, கொஞ்சம் இல்லை, கொஞ்சம் அதிகமாகவே நம்ம வந்து கொஞ்சம் கன்சிடர் பண்ணிப்போம். பையிங்க்கு வந்து நம்ம அதிகமாக எதுவும் பண்ணலாம். நம்ம 1000 NFT அப்படி சொல்லியிருந்தோம். இது அதுக்குள்ளே வருவோம். அதாவது பார்த்தீங்கன்னா ADA-USDT.P தான். ADA-USDT பார்த்தீங்கன்னா இது இங்கே ஆல்ரெடி வந்து சப்போர்ட் எடுத்துக்கிட்டான் மூவிங் ஆவரேஜில். இன்கேஸ் திரும்பி இப்போ கீழே வந்தோன்னா பிரேக் அவுட் கொடுக்க வாய்ப்பு நிறையா இருக்குது. நான் ஆல்ரெடி கொஞ்சம் அனலைஸ் பண்ண பாருங்கள். 1 2 3 இது ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் சொல்லலாம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சப்போர்ட் வந்து மல்டிபிள் டைம் வந்து ஹிட் பண்ணினால பிரேக் அவுட் ஆக வாய்ப்பு நிறையாவே இருக்குது. எப்போ ஹிட் ஆகுனா திரும்பி எப்போ வந்து மார்க்கெட் வந்து இங்கே வந்து ஹிட் ஆகுதோ அப்போ ப்ளேஸ் பண்ணிவிட்டு இங்கே ஆர்டர் போட்டுக்கலாம் இப்போதைக்கு. அண்ட் தென் இந்த லெவலை வந்து நம்ம ஸ்டாப் லாஸ் வைக்கலாம். இப்போயே வந்து நம்ம ஒன்றும் ஆர்டர் போட வேண்டாம், புரியுதா? ஏன்னா இப்போயே ஆர்டர் போட்டால் இன்கேஸ் வந்து எப்படின்னா இப்படி வந்து திரும்பி கூட மேலே போயிடலாம். நமக்கு வந்து பேட்டர்ன் ஸ்ட்ரக்சர் வேணும். ஸோ கீழே வந்ததுக்கு அடுத்து பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடியே வந்து ஆர்டர் வந்து போட வேண்டாம். ஏன்னா இப்போ கீழே வந்தால் சப்போர்ட் வந்து இன்னும் கொஞ்சம் வீக் ஆகிடுச்சு. ஸோ நம்ம நினச்ச மாதிரி மார்க்கெட்டு கீழே இறங்குவான் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ஓவர் கான்ஃபிடன்ஸ் வரும். கன்ஃபார்ம் கான்ஃபிடன்ஸில் நம்ம போடலாம். டேயில் ஓகே. 4 ஹவர்ஸ்லையும் பெஸ்ட்டாக நல்லா நம்ம ஃபேவராக தான் இருக்குது. 1 ஹவர்ஸில் பார்த்தீங்கன்னா பேட்டர்ன் கீழே தான் இறங்கும். பட் இருந்தாலும் நம்ம வெயிட் பண்ணுவோம் நமக்கு ஏற்ற இது கிடைக்கிற வரைக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா LPT.
மொதல் விஷயம் எல்பிடி பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல பை செல் பண்ணலான்னா இதுக்கு கீழே நம்ம செல் பண்ணலாம். ஸ்டாப் லாஸ் வந்து அதையும் நம்ம முன்னாடியே யோசிச்சிடணும். ஓகே, இதான் ஸ்டாப் லாஸ். நல்லா வச்சு இப்போ நம்ம செல் பண்ணக்கூடாது, திரும்பி இங்கே வந்து ஹிட் பண்ணிட்டோம். அப்போ நம்ம செல் பண்ணால் இந்த நம்மளோட ஸ்டாப் லாஸு. இன்னும் நம்ம ஃபஸ்ட்டு டார்கெட் இங்கே வச்சுக்கலாம். ஓகேவா, ஃபஸ்ட்டு நம்ம டேக்கான இது அனலைஸ் முடிச்சிடுவோம். அதுக்கடுத்து நம்ம மினி டைம் ஃப்ரேம் மாற்றி வச்சுக்கலாம். இப்போ பார்த்தா தெரியும், ஃபஸ்ட் டைம், செகண்ட் டைம், தேர்ட் டைம் ஹிட் ஆகுது. ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி பார்த்தா திரும்பி இங்கே வந்து ஹிட் பண்ணிச்சுன்னா நம்ம செல் பண்ணிடலாம். இங்கே வந்து ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம். அதுவும் இல்லாமல் மார்க்கெட்டு பிடிசியும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபேவராக வந்து கீழே இறங்குறான். ஸோ அந்த ஒரு காரணத்தில் வந்து நம்ம செல் பண்ணலாம். இங்கே செல் பண்ணிங்கன்னா இவனோட ஸ்டாப் லாஸ் மோஸ்ட்லி கொஞ்சம் பெருசு தான், 4%. டார்கெட் பார்த்தா 1:1 கன்ஃபார்ம் கிடைக்குது, என்ஷோர் பண்ணி சொல்லலாம். பட் நம்மளோட டார்கெட் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நம்ம 1:2 இங்கே எதிர்பார்க்கலாம். தட் மீன்ஸ் ஒரு 10% நம்ம இங்கே எதிர்பார்க்கலாம் எல்பிடிக்கு. இங்கேருந்து ஆரம்பித்தா 10 to 11% எல்பிடி பர்ஃபெக்ட் ஆகலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா காசு யூஎஸ்டிடி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆல்ரெடி மேலேயே நம்ம சொல்லியிருந்தோம். இங்கே மேலே பிரேக் அவுட் கொடுக்கலாம். நீங்கள் 5th டிசம்பர் 6th டிசம்பர் இந்த ரவுண்ட் லெவலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோ போய் பார்த்தா தெரியும். இங்கே நம்ம சொல்லியிருந்தோம் மேலே போகலன்னா கீழே கன்ஃபார்ம் செல்லிங் வந்துடுவான்ட்டு. நம்ம நினச்ச மாதிரி செல்லிங் நல்ல ஒரு அழகாக வந்துருக்கிறான். ட்ரெண்டிங் பேட்டர்ன் தெரியுதா. திரும்பி வந்து இப்போ க்ளோஸ் பண்ணிட்டான். ஒரு நல்ல இப்போ நம்ம இந்த லெவலில் செல் பண்ணிவிட்டு இது வந்து நம்மளோட ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம். அதுக்கடுத்து கன்ஃபார்ம் இந்த ஒரு விக் வந்து ரீடெஸ்ட்மெண்ட்டாக கன்ஃபார்ம் கீழே வருவான். ஸோ நம்ம ஹோல்ட் பண்ணலாம். குறைஞ்சது வந்து பார்த்திங்கன்னா இந்த லெவல் தான் பையர்ஸ் வந்து அக்குமுலேட் நல்லா வந்து திரும்பி இந்த லெவல் வந்து திரும்பி எடுத்துட்டாங்க. ஓகேவா, நம்ம திரும்பி கீழே வந்து காஸ்ட் USDT.P வந்து இன்னும் கொஞ்சம் எதிர்பார்க்கலாம். கரெக்டாக பர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா ஸ்டாப் லாஸ் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 3 to 4% தான் ஸ்டாப் லாஸு. டார்கெட்டுக்கு அதுக்கு ஈக்குவலாக கரெக்ட் ஆகுது. ஓகே, வேலிடான ட்ரேட் தான். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஜிபிடி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் முதல்ல வந்து நம்ம இங்கே ஏற்றலாம். ஜிபிடி ஏன்னு நான் சொல்கிறேன்னா ஜிஎஃப்டி ட்ரேடு கூட போடலாம். ஜிபிடி எதுக்காக அப்படி சொல்கிறேன்னா நல்லா பார்த்துக்கோங்க. இங்கே ஃபஸ்ட் டைம், செகண்ட் டைம், தேர்ட் டைம், 4th டைம், 5th டைம், 6th டைம் மோஸ்ட்லி இங்கே கீழே வந்து ட்ரேட் ஆகிருக்கு சப்போர்ட்டில். ஸோ இப்படி ஒரு ட்ரெண்ட் லைன் போட்டால் பிரேக் அவுட் கொடுக்க வாய்ப்பு நிறையா இருக்குது. டெய்லியும் பார்த்தா பர்ஃபெக்டான பேட்டர்ன் தான் ஆகுது. பட் இன்னும் கொஞ்சம் ட்ரேடு ஐ திங்க் வந்து இன்னும் ஒரு 4 hours இன்னும் 2 hours பேலன்ஸ் இருக்குதா, அது மட்டும் இங்கே ட்ரேட் ஆகிட்டா அவன் செல்லிங் வந்துடுவான். மோஸ்ட்லி நாம் வந்து அவனை அப்படியே நம்ம ட்ரேட் பண்ணிடலாம். இவனுக்கான ஸ்டாப் லாஸ் அண்ட் டார்கெட்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ்ன்றது கொஞ்சம் ஒரு 3.50 அப்படின்ற மாதிரி பர்சன்டேஜ் வருது. டார்கெட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டார்கெட் வந்து இவங்க எப்படி சொல்கிறது ரொம்ப கிட்டே இருக்கிறானுங்க. நம்ம மினிமம் வந்து இங்கே வச்சுக்கலாம். செகண்ட் மேக்ஸிமம் இவ்வளோ தூரம் வைப்போம். ஏன்னா அதுக்கடுத்து பிரேக் அவுட் ஆன இடம், மல்டிபிள் ரெசிஸ்டன்ஸ். ஸோ அதனால் வந்து மார்க்கெட் வந்து இவனோட இது வந்து கொஞ்சம் மூவ் ஆன் ஆகிடும். ஸ்டாப் லாஸ் 3.50 நினச்ச மாதிரி தான். 1:1 மேலே கிடைக்கிது. 1:3 கிடைக்கிது ஜிபிடியில். திரும்பி இது பிரேக் அவுட் கூட மோஸ்ட்லி ப்ராபபிலிட்டி அதிகமாகுது. இங்கே வந்து கிடையாது ஜிபிடி. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கோர் USDT.P தான். கோர் பார்த்தீங்கன்னா வந்து மல்டிபிள் டைம் ஹிட் பண்ணிவிட்டு நம்ம கோர் வந்து இந்த செல்லிங் போட்டால் குறைஞ்சது நம்ம இவ்வளோ தூரம் எதிர்பார்க்கலாம். இப்போ செல்லிங் மார்க்கெட் வருவார் போத்தனால. ஓகேவா, மூவிங் ஆவரேஜும் ஃபேவராக தான் இருக்குது. பிரேக் அவுட்னா இப்போ கரெக்டான பேட்டர்ன் படி பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா சரியாக ஆகலை. பட் இன்னும் கொஞ்சம் டைம் இங்கே வந்து டபுள்யூ பேட்டர்ன் மட்டும் இங்கே க்ரியேட் ஆகலாம். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல வந்து டபுள்யூ பேட்டர்ன் க்ரியேட் ஆகுதா, இந்த மாதிரி மட்டும் ஆகாமல் இப்படி கீழே வந்துட்டு இந்த லெவலில் அப்படி கீழே இப்படி உடச்சிட்டு வந்தோன்னா நம்ம அப்புறம் செல் பண்ணிடலாம். இந்த லெவலில் வந்து ஒரு அக்குமுலேட்டான ஜோன். இன்னும் கொஞ்சம் ஒரு 4 hours மேலே ட்ரேட் ஆகட்டும். கோர் மட்டும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். அடுத்து 10,000 NFT நம்ம ஆல்ரெடி ஆர்டர் சொல்லியிருந்தோம், பையிங்காக சொல்லியிருந்தோம். ஒரு கிரிப்டோ வச்சு நம்ம பையிங் பண்ணுவோம். இங்கே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், மல்டிபிள் டைம் வந்து ரெசிஸ்டன்ஸாக இவனுக்கு இருக்குது. NFT 4 hours பார்த்தீங்கன்னா இவனுக்கு பிரேக் அவுட் கொடுங்க பாருங்களேன்.
மேலே போயிட்டு எப்படி ஒரு டபுள்யூ பேட்டர்ன் கிரியேட் ஆகி போகுது. ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி பார்த்தீங்கன்னா இந்த லெவலில் வந்து இவனை நம்ம பை பண்ணுறதுக்கு பெட்டராகுது. ஸோ அதனால் வந்து நம்ம பை பண்ணலாம். ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா கீழே 0.004488 இந்த லெவலில் வந்து நம்ம ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம். டார்கெட் வந்து நம்ம வந்து பின்னாடி சொல்லலாம். டார்கெட் வந்து குறைஞ்சது டார்கெட் பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ தூரம் வைக்கலாம், ஓகேவா? அதுக்கடுத்து பார்த்தா நம்ம பின்னாடி சொல்லிக்கலாம், சரிங்களா? 10,000 NFT. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா க்ரவ் USDT.p தான். க்ரவ் USDT.p பார்த்தீங்கன்னா இது வந்து கோர் மாதிரி தான். பட் டேல வந்து இதெல்லாம் கரெக்டாக சொல்ல முடியல. இங்கே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் அங்கே இப்படி வந்து பேட்டர்ன் இப்படி மாதிரி க்ரியேட் ஆகுது. டே கணக்கில் இருக்குது. ஸோ திரும்பி வந்து இந்த லெவலில் வந்து ரெசிஸ்டன்ஸ் இங்கே வந்து ஒரு ஹிட் பண்ணிவிட்டு ஒரு 1 or 2 hours 4 ஹவர்ஸில் 1 or 2 hours அங்கே ட்ரேட் ஆச்சுன்னா நம்ம செல் பண்ணலாம். எப்போ வந்து பிடிசி வந்து ரொம்ப அக்ரெசிவாக கீழே இறங்கணும், நம்ம அப்போ வந்து இன்னும் கொஞ்சம் அக்ரெசிவாக வந்து நம்ம க்ரவ் வந்து நம்ம செல் பண்ணலாம், ஓகேவா? ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நம்ம வந்து டெலிகிராம் சேனலில் வெறும் சிக்னல் கொடுத்தா அந்த சிக்னல் மட்டும் பிளைண்ட்லி ஃபாலோ பண்ணிவிட்டு ட்ரேட் பண்ண வேண்டாம். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி கரெக்டாக ட்ரேட் பண்ணுங்கள், சரிங்களா? அண்ட் தென் இன்னொரு வீடியோ போடுவேன், ட்ரேடிங் பிளான், இந்த சைக்காலஜிக்கல் மணி மேனேஜ்மெண்ட் இதெல்லாம் நல்லா பாருங்கள். அப்போ தான் உங்களால் நல்லா ட்ரேட் பண்ண முடியும். ஸோ அதனால் வந்து 1க்கு 2 3 தடவை வந்து வீடியோவை நல்லா பார்த்துக்கோங்க, அப்போ தான் புரியும். அண்ட் தென்